ஆத்தா நீயோ பேரழகு, ஆடி வரும் பாம்பழகு, சூலம் கொண்ட கையழகு, சூடிக்கொண்ட பூவழகு. ஆத்தானியோ பேரழகு, ஆடி வரும் பாம்பழகு, சூளம் கொண்ட கையழகு, சூடி கொண்ட பூவழகு. நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை செய்யாமல் வேற ஒன்று நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐம் ஸோ சாரி. நான் கொஞ்சம் பக்தி பரவசம் ஆயிட்டேன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இவங்க யாருன்னு. என்ன தெரியலையா? அட சாமி குத்தம் கன்னத்தில் போட்டுக்கோங்க. இவங்க தான் நம்ம அன்னபூரணி அரசம்மா. இவங்க வீடியோலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அம்மாவோட கோவில் பூசை வீடியோ பற்றி தான் பேசினேன். இப்படி கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சொல்வதெல்லாம் உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? அன்னபூரணி தன்னோட கணவரை விட்டுட்டு வேற ஒருத்தரோட கணவரை கூட்டிகிட்டு வந்து நான் வாழ்ந்தா இவரோட தான் வாழ்வேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. இந்த இயற்கை யாருக்கு எங்கே இடம் கொடுத்ததோ, யாருக்கு என்ன வேலை கொடுத்ததோ அதைத்தான் அவங்க செய்ய முடியும். அதுக்கப்புறம் தன்னோட 2வது கணவரோட சேர்ந்து ஆன்மீக கூட்டம் நடத்தி நல்லா கல்லா கட்டினாங்க. அதுக்கு பிறகு அரசு இறந்துட்டாரு. அதில் சில சந்தேகங்களையும் பலர் முன் வச்சிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு அன்னபூரணி அரசு அம்மா தனக்குன்னு ஒரு கோவிலே கட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கப்பா. அம்மாவே அம்பாளே அன்னபூரணி தாயே, எல்லோருக்கும் எல்லோருக்கும் எப்போதும் காவல் நீயே, உன் பார்வை பட்டாலே என் பாவம் தீரும் தாயே, கொண்டாடி வந்தோர்க்கு என்னாலும் யோகம் நீயே. இப்போ சொல்வதெல்லாம் உண்மை. லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை கழுவி கழுவி ஊற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஏம்மா, உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கெல்லாம் அது தக்காளி சட்னியா? அதில் அந்த நிகழ்ச்சிக்கு ஆளுங்க வரலைன்னு சொன்னாலும் வேன் வச்சு வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. ஒரு சில பொய்களை அவங்களே பேச வச்சு அப்புறம் அதை அவங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி ஷோ நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வெளியில் வர முடியாமல் அப்படியே மன உளைச்சலில் வேதனையில் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே குமுறிட்டு இருக்காங்க. அங்கே வந்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் அப்படியே பயன் அடைஞ்சிட்டு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்க. அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க. அவங்க அப்படியே ஒவ்வொருத்தரும் கதறுறாங்க. என்கொயரி தான் பண்ணணும், எங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை சொல்லி என்கொயரி தான் பண்ணோம், இல்லை நாங்கள் வல்ல சோக்கெலாம் வல்லன்னு சொன்னால் கூட கேட்கல, வேன் வச்சு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, இந்த டெலிகாஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வாழ்க்கையே வாழ முடியாது, என் வாழ்க்கையே வீணாக போயிடுன்னு எத்தனையோ பேர் கதறி இருக்காங்க. ஆனால் நீ இன்னைக்கு அத்தனை பேரும் பயன் அடைஞ்சிட்ருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். இந்தாம்மா, அதான் நீ இவ்வளோ பேசுறிய, அப்புறம் எதுக்கு நீ போனியாம்மா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு அன்னபூரணி அரசு அம்மாவுக்கு தெரியாதா என்ன? அவங்க தான் கடவுளாச்சே, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்க. அதாவது அத்தனையுமே எங்களுக்கு உணர்த்தப்பட்டுருச்சு, உணர்த்தப்பட்டு தான் வந்தோம். இயற்கை எங்களுக்கு வச்ச பறிச்சது. அதாவது என்ன ஒரு கடுமையான சூழ்நிலை வந்தாலும் 2 பேரும் சரியாக நிற்கிறமான தன்மையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கமா, அதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் சேர்றதுல இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்க போகுது. அதுக்கு எங்கள் 2 பேரோட தன்மை சரியாக இருக்கா அதை பரிசோதிக்கிறதுக்கு அதுக்கு இயற்கையை வச்ச பரிசை தான் அது. அன்னபூரணி அம்மாவின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுப்பாரா? சொல்வதெல்லாம் உண்மை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.